ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் எல்லார் முன்னாடியுமே ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுந்தரவலிக்கு பல்பு கொடுக்குறாங்க. சுந்தரவலிக்கு வர்ற கோவத்தில் மாலை எல்லாத்தையும் பிச்சு போடுறாங்க. இதனால் நம்ம நந்தினிக்கு சுந்தரவலியால் வரப்போகிற ப்ராப்ளத்தையும் நம்ம சூர்யா சாரால் சுந்தரவலிக்கு வரப்போகிற ப்ராப்ளத்தையும் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்துட்டு எதுவுமே பண்ணவே இல்ல. அவங்க பாட்டுக்கு பேசாம இருக்காங்க. ஆனா நம்ம நந்தினிய தவிர்த்து வேற என்னெல்லாம் நந்தினிய வச்சு நடக்க முடியுமோ அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நந்தினிக்கு அது பயங்கரமா கோவம் வருது. இப்ப நம்ம நந்தினிக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் குடுத்துட்டு இருக்கும்போது, "இன்னைக்கு உன் பர்த்டே நந்தினி, நீ சந்தோஷமா இருக்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எங்க அக்கா சந்தோஷமா இருக்கிறது, "எனக்கு என் குடும்பத்த பார்த்தா மட்டும் போதும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்துட்டு சூர்யா வந்துட்டு எப்படியாச்சும் இவங்க குடும்பத்தை இன்னைக்கு வர வச்சு நந்தினியோட பர்த்டேக்கு வந்துட்டு எப்படியாச்சும் உங்கள்ட்ட காமிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உடனே வந்துட்டு ஃபோன் போட்டு சிங்காரத்துக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி இங்கே வாங்க, இன்னைக்கு உங்கள் பர்த்டே தான், உங்கள் புள்ள பர்த்டே தானே, இன்னைக்கு வந்து பார்த்துட்டு மட்டும் போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் சின்னையா, இந்த மாதிரி வந்தா அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, வேணாம், அவள் பிறந்த நாள் அதுமா நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே ஈவினிங் டைமில் நடக்குது. எனக்கு தெரியாது, நீங்கள் வந்துட்டு போகணும், நந்தினி சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அவ்வளோதான் விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சரி ஐயா நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிங்காரம். உடனே வந்துட்டு அங்க இருந்து கிளம்பியும் வர்றாங்க. கிளம்பி வந்ததுமே வந்துட்டு வீட்டுக்கு ஏற்கனவே சுந்தரவழி செம்ம டென்ஷனா இருக்காங்க. ஏன்னா சூர்யா வந்துட்டு இதுக்கு மேல இந்த வீட்டோட இளவரசி என்னோட பொண்டாட்டி நந்தினி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வந்துட்டு சுந்தரவழிக்கு அவ்வளோ கோவம் வருது. எவ்வளவு திமிரு இருந்தா இவ இந்த அளவுக்கு என் பிள்ளைய மாத்தி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கோவமே நந்தினி மேல திரும்ப, பிறந்த நாள் அன்னைக்கே இவளை சமாதி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க சுந்தரவழி. அதுக்காக ஆளுங்களை வச்சு ஏற்பாடு கூட பண்ணிட்டாங்க. நந்தினிக்கு வந்துட்டு ஜூஸ் குடுக்குற மாரி குடுத்து, அதுல வந்துட்டு பாயசன கலந்து விட்டா நந்தினி இன்னைக்கே செத்து போயிடுவா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க சுந்தரவல்லி. அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு எல்லா பிளானையுமே வந்துட்டு போட்டுட்டாங்க. இதனால வந்துட்டு நந்தினிக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. இப்பதான் வந்துட்டு நந்தினி வந்துட்டு கோவமா கோவமா இருக்க சுந்தரவல்லி நல்லாவே கவனிச்சுட்டாங்க. ஐயோ போச்சே, நம்ம எந்த தப்புமே பண்ணவே இல்லையே, இந்த பிறந்தநாள் ஏன் தான் வந்துச்சோ, பிறந்தநாள் தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி நினைக்க, உடனே சூர்யா வந்து நந்தினி நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் நீங்க இருக்கிறதா சார் எனக்கு பிரச்சனையை, தயவு செஞ்சு என் லைஃப்ல இருந்து போயிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சூர்யா சாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே சூர்யா வந்துட்டு ஏன் நமக்கு இந்த மாதிரி ஆகுது, நம்ம நந்தினி ஒரு நாள் வந்து விட்டு பிரிய தானே போறோம், அப்புறம் ஏன் நமக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாக்குள்ளேயே நிறைய கேள்வி இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் ஒரே ரீசன் வந்து நம்ம நந்தினி மேல வச்சிருக்க அன்பும் காதலும் தாங்க. அது போக போக தான் தெரியும். இது பத்தாவதுக்கு வேற நந்தினியோட குடும்பம் எல்லாருமே கிளம்பி வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது என்ன நடக்க போகுது, சுந்தரவல்லி என்ன பண்ண போறாங்க, நம்ம நந்தினியை வந்து உயிரோட விளையாட போறாங்க. சூர்யா இதுக்கு மேலே வந்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.